ரோஹிணி வந்து வித்யாவை பார்க்க வராங்க. அப்போ வித்யா வந்து ரோஹிணி மேலே கோவத்தோடு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போய் முருகன் கிட்ட போய் 1,00,000 பணம் கேட்ப அப்படிங்கவும் அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, வித்யா நான் சொல்கிறது கேளு, எனக்கு 1,00,000 பணம் அவசரமாக தேவைப்படுது, என்னுடைய சூழ்நிலை உனக்கு எல்லாமே தெரியும்னு அப்படிங்கும்போது உன் சூழ்நிலை எப்போவுமே தெரிய தான் செய்யும், உனக்கு எப்போவுமே கஷ்டம்தான், சொல்ல போனாக்கி நீ எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் முருகன் கிட்ட போய் பணம் கேட்டிருக்கிறியே, அவரை என்னை பற்றி என்ன நினைப்பாரு, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ கேட்டிருப்ப அப்படிங்கும்போது என்ன வித்யா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்க பாரு, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சுது, இதுக்கு பிறகு என் முகத்துல கூட முழிக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி வந்து நீ இப்படிலாம் பேசணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ மனசு கேட்குறாங்க, என்ன ரோஹிணி என்னாச்சு அப்படிங்கும்போது வித்யா கிட்ட போய் நான் 1,00,000 பணம் கேட்க போனோம்ல, அவள் தரமாட்டேன்னு சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டா, ஒரு கஷ்டம்னு வரும்போது தானே எல்லாரை பற்றினும் தெரியுது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்போ வந்து உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும், தயவு செய்து எனக்கு 1,00,000 பணம் தாங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே மனோஜ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரோஹிணி நினச்சிட்டு இருக்கிற, இப்போ கணக்கு வழக்குகள் எல்லாமே அப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறாரு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது ஏதோ 5-10 நான் வந்து எதாவது தெரியாமல் எடுத்து வந்துடுவேன், 1,00,000 பணம்னா எடுத்துட முடியாது, அப்படி மட்டும் நான் எடுத்து கொடுத்தோம்னா திரும்ப வந்து அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உனக்கு தான் பிரச்சனை, அப்புறமா அம்மா உங்ககிட்ட 1,50,000 பணம் கேட்பாங்க அப்படிங்கவும் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. பேசாமல் நீ வந்து ஸ்ருதிக்கிட்டே போய் ரூபாயை கேளு, அவள் தான் வச்சிருக்கிற அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி வந்து ஸ்ருதிக்கிட்ட வந்து ஒரு 2,00,000 எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் வந்து 2,00,000 பணம் வந்து என்கிட்ட இப்போ கிடையாது, எல்லாமே நான் ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாமே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்க முடியாது, ஏன்னா அவர்கிட்டே நான் பணம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ரோஹிணி கோபத்தோட சொல்கிறாங்க, இதுவே மீனா கேட்டிருந்தா நீ கொடுத்துருக்க தானே செய்வேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இல்லைக்கா, மீனாக்கா தான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அப்படியே வந்து செஞ்சுருந்தாலும் அத்தை ரூபா கேட்கும்போது கண்டிப்பாக தரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க, அப்படியே பிரச்சனை இருந்தாலும் முத்து மாமா அவங்கள வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் உனக்கு மீனாவை தான் பிடிக்கும், என்னை பிடிக்காதனால தான் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஸ்ருதி மலையும் கோவத்தோட போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா நீங்க வந்து எதுக்காக அவளுக்கு சீதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவன் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து நேராக சீதா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சீதா உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கவர்மெண்ட் பார்க்குற வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து முத்துவும் அவ்வளோதானே, உனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பார்த்து நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து மீனா சொல்றாங்க, அவ என்ன சொன்னான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா, அவ கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னால அப்பவுமே உங்களுக்கு தெரியலையா, அருணை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ கேட்டா அப்படின்னு. இதை கேட்டதுமே முத்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மீனா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அவ அருணை மனசுல வச்சுட்டு தான் கவர்மெண்ட் வேணும் மாப்பிள்ளையாட்டு வேணும்னு சொன்னா, ஆனா அது கூட உங்களால புரிஞ்சிக்க முடியல, நீங்க எத்தனை மாப்பிள்ளையை வந்து கூட்டிட்டு வந்தாலும் சரிதான் அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அருணை தவிர அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே முத்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க.